Ibadadari kalamadana meshala madana madana agiaturu manaka ragadalaba shadu rabola Albaduraba Ribadadari Antara Barakala Gandana Mazi Anturu Urabalkar Adalabi Shabu Lagadana Mazi Antara Albadunama Ibadadari Kalamadana Meshala Madana Libadadari Kalbaduashemi Antara Baradana Albaduraba Ibadadari Kalahadana Mizi Anturu Uraba Shebi Antara Varakalbadunama Katrudi Titamu Sitama in the Mali Valley Nereveri Kondur Padrakangalumaga Nandi Selitiro Ella Sululegal Sadagamai Maratu Raja Ella Venda the Malagal Venda the Andavare Karingal Ladabudi Janangali Niri Alitukundu Varivi Ragaraja Ire Alitukundu Wanga Raja Andavare in the Rendalu Katatame Janangali Alite Terela Yalitu the Devam The Malavililo, Umal Munkurikapata, Athane Peri Katarkundu, Varivi Raga Raja, Riba Halga Ziato, Uraba Shebi Antara Barakala Gandana, Ibadada Rika Lagadana Mesala Madana, Ibadada Riantara Barakal Badona Mashantaria, Apa Nir Podu, Tagapade Raja, Iperpata Natkali, Nerangalingal Gerpati Kurta Devan. Irallavo Raja, Irallavo Tagapade Raja, Gatrodi, Nama, Maimikandi, Adagarenda Kudugaila, Katanir, Magimi Patakonda Padrakai, Nandri Apa, Odanda Raja, the Mali Velinirino Velipatu, Magimiana Karigal, say for the Kai Magananti Selitigro, Egalinagal Upugodugro Raja, Egalinagal Upugodugro, Katar Magimiana Karigale, Katani, Saven Bre Chabik, Rabdi, Nara than Upugodu, Amella Rabdi Chabikala, Mella Rara than Upugodu, Amella Rabdi Chabikala, Devan. அருவல்லைமுள்ள தேவன் அவர் மாறாதவர் அகிமைக்கு பாத்திர நமக்காய் முன்குறிக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் அவரே நமக்காக வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எஸ் டேடி இக்கட்டும் ஆண்டவரே மந்தாரம் இடுக்கமான நாட்கள் வருவதற்கு முன்பாகவே தகப்படே ராஜா எங்களை எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கு நேராய் எங்களை ஆயத்தப்படுத்தி நடத்துவதற்காக ராஜா கர்த்தனை சித்தம் கொண்டு ராஜா அதனால காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகம் வருகிற ஆபத்தை உணராதபடி ராஜா உலகம் வருகிற அழிவை உணராதபடி ராஜா ஆண்டவரே பணத்தின் பின்னாலும் பொருட்கள் பின்னாலும் பண ஆசையினாலும் பொருள் ஆசையினாலும் தகப்படே ராஜா உலகத்தின் ஆண்டவரே லௌகீக காரியங்களினாலும் தன்னை இணைத்து ஓடிக்கொண்டிருக்கிற சமுதாயத்தை ராஜா கர்த்தர் இந்த வேளையை நினைவு கூறுவீராக தகப்படே ராஜா நினைவு கூறுவீராக ராஜா. ஆண்டவரே செப்பனிய தீர்க்க தரிசன ஆண்டவரே புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் பொண்ணும் உங்கள் வெள்ளியும் உங்களுக்கு உதவாது ராஜான்னு சொல்லியிருக்கிறீங்க ராஜா. பொண்ணும் ஆண்டவர் வெள்ளியும் உதவாத காலங்கள் வருகிறது ராஜா வருகிறது தகப்பட ராஜா. ஆனால் தேவனுடைய கிருபையும் தயவும் இரக்கமோ ராஜா எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கிறீங்க பாதுகாப்பை கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. அப்பேற்பட்ட நாட்களுக்கு ஏற்றபடி கத்திரைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி தகப்பட ராஜா. ஒரு பகுதியில் சத்துரு தன் கணக்கு இருக்கிற நாட்கள் கொஞ்சம் என்பதை அறிந்து தகப்படு அவன் தீவிரமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார் ராஜா. எவனோ விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான்பா. அவைகளுக்கெல்லாம் தப்பி தகப்படே ராஜா ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறீங்க ராஜா எழுப்பி கொண்டு இருக்கிறீங்க ராஜா. பேர்பட்ட சந்ததிகள் ஆண்டவரே என்னால் சபை நடுவில் எழும்பி கொண்டிருப்பதற்காக உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரிபா ஹல்காசி அந்தரு ஈபதாடரி அந்தர பராக்கல கந்தனா ஈபதாடரி அல்பதூனமா ஈபதாடரி அந்தர பராக்கல கந்தனா ஈபதாடரி அந்துரு பராசேமி அந்தரா ரியந்தரு உரபல்கர் ஆடலபே ஷபோ லகதனமசி அந்தரா. ஏவனே உடைய சித்தமும் திட்டமும் நிறைவேறட்டும் உடைய சித்தமும் திட்டமும் நிறைவேறட்டும் ராஜா. ஆங்கள் அல்ல நீரே மகிமைப்படுவீராக நீரே மகிமைப்படுவீராக நீரே மகிமைப்படுவீராக ராஜா. பழையவைகள் கடந்தன புதியவை புகுந்தனன்னு சொன்ன வார்த்தையின்படி புதிய செயல்பாடுகளை கத்த நீரே வெளிப்படுத்தி கொடுத்து கத்த நடத்த வேண்டும்படியா செபிக்கிறோம் நடத்த வேண்டும்படியா செபிக்கிறோம் தகப்படு. இந்த ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்துக ராஜா. அன்மை கிருபை தொடரும் என்று சொன்னீங்களே அன்மை கிருபை தொடர கத்தர் கிருபை பாராட்டுவீராக. ரீபா ஹல்கா ஜியாத்தோ உரபா ஷேபி அந்தர பராதனா ஈபதாடரி கல்பதோனமா சந்தரியா ஈபதாடரி அந்தர பரா கல்பதோனமா சந்தரியா. இவனே மகன் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி பலி பீடம் கட்டுவோம்
நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நேர் அன்பு கூர்ந்தே பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நேர் அன்பு கூர்ந்தே பாவம் நீங்கிட உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தது. உமது ஊழியம் செய்ய வைத்தே தகப்பனே. எல்லாம் நன்றி இருதயத்தோடு நன்றி தகப்பனே அதிகாரம் அகற்றி விட்டு இயேசு அரசுக்கு சேர்த்து விட்டு அதிகாரம் அகற்றி விட்டு இயேசு அரசுக்கு சேர்த்து விட்டு உமக்கு சொந்தமாய் மாற்றிக்கொண்டு உரிமை சொந்தாக வைத்து எல்லாரும் உமக்கு சொந்தமாய் உரிமை சொந்தாக எல்லாரும் நன்மை செய்திருக்கிறார்.
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அவன் அபிஷேகிக்கப்பட்டவன். யாருங்க? அபிஷேகிக்கப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதிகளோடு அவன் எப்போதும் இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்போ வேதத்தில் அதுக்கு நிறைய உதாரணங்கள் எழுதப்பட்டிருக்குது. தாவீதை எடுத்துக்கங்க, பவுலும் சீலாவை எடுத்துக்கங்க. துன்பமான நேரங்களில் துதித்தார்கள், தேவ மகிமை இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் அல்ல, நாம் எப்பொழுது துதிக்கிற ஒரு சந்ததி. இந்த ஜனங்களை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படின்னா நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி துதிச்சு அநேகருக்கு நம்ம ஒரு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிய நமக்கு ஏற்கனவே எல்லாமே முன்குறிக்கப்பட்டு இருக்குது. எல்லாமே என்ன பண்ண இருக்குதுங்க? ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. அதெல்லாம் பெற்றுக்கொள்ளதான் நம்ம ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நம்முடைய தேவாதி தேவன் ஐஸ்வர்ய சம்பனர். அப்படின்னா என் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் அப்படின்னா நம்ம நினைக்கிற பணத்தை மாத்திரம் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஐஸ்வர்யம்னா அது மாத்திரமல்ல. ஐஸ்வர்யம் என்பது என்னன்னா, அது அழகானது, அது அருமையானது, அது மகிழ்ச்சியானது, சந்தோஷமானது, அது குறைவில்லாதது, அது எப்போதும் நிறைவானது தான் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அது யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா அது தேவனிடத்தில் இருக்குது. ஐஸ்வர்யம் என்றால் எல்லாமே நேர்த்தியாய் நடந்து கொண்டே இருக்கும், எல்லாம் அழகாய் நடந்து கொண்டே இருக்கும், எல்லா இடத்துல ஒரு நிறைவு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்ய சம்பனரை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் நம்மளை எல்லாம் இரத்தத்தை கொடுத்து விலைக்கரையமாய் கொடுத்து நம்மளை எல்லாம் வாங்கி இருக்கிறார். அதனால சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா ஆராதனை வராது. உங்களுக்குள்ள இருக்கிற சில காரியங்களை பார்த்தா நமக்கு ஆராதனை வராது. அப்ப நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஆராதிக்கும் போது தான், எதை நீங்க மறந்து ஆராதிக்கிறீங்களோ அது உங்களை விட்டு கடந்து போகும். அல்லேலூயா. பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு, தேவையை நினைச்சிட்டு, அதை இதையும் நினைச்சிட்டு இருந்தோம்னா அது எதுவுமே எல்லாத்தையும் மறந்து நம்ம ஆராதிக்கும் போது மறந்தவைகள் திரும்பி வராத மாதிரி புதியவைகளை கர்த்தர் தோன்ற செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ஆராதனைக்கு நேராக கடந்து செல்ல நம்ம இருக்கிற பாஸ்டம் அப்படியே ஆராதனைக்கு நேராக நம்மளை நடத்துவார்கள். நம்ம இணைந்து கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துவோம்.
இந்த நாளிலும் கூட நம்மளை மீண்டுமா நம்முடைய ஆலயத்தில் இருக்கும்படியா தேவன் பாராட்டின நல்ல தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்கு தேவன் நிறைய நேரத்தை கொடுத்தாரு. ஆமீனா? ஆமாம், நமக்கு நிறைய நேரத்தை கொடுத்தாரு. ஆனால் நாம் அவருக்கு குறைஞ்ச நேரத்தை கூட கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு அவருடைய சமூகத்தில் அதிக நேரம் இருக்கும்படியா. அல்லேலூயா. நேற்றைக்கு வந்தவங்க, இன்னைக்கு காலையில் வந்தவங்க, இன்னைக்கு மாலையில் வந்தவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆமாம், நிறைய நம்ம வேலை பார்த்துருப்போம், நிறைய செஞ்சுருப்போம். ஆனால் கூட இன்னைக்கு தேவ சமூகத்தில் நமக்கு இருந்தது ஒரு புது பலன் தானே. ஆமாம், இன்னைக்கு அந்த பலனை நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், நிறைய நேரம் நிறைய பேர் சொன்ன ஒரு காரியத்தை நான் கேட்டிருக்கேன், நான் கூட அதை அனுபவிச்சிருக்கேன். என்ன தெரியுங்களா? எனக்கு பலனே இல்லை, ஜெபம் பண்ண பலனே இல்லை, ஆராதிக்க பலனே இல்லை, ஏதாவது ஒன்று செய்யணும்னா எனக்கு பலனே இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்மளை பலப்படுத்துகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவர் நமக்கு பலனை கொடுக்கறதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? அவரோட சமூகத்தில் அதிக நேரம் வச்சிருக்கிறது. அல்லேலூயா. அவரோட சமூகத்தில் நம்ம எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை பலப்படுத்துகிற நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட அதை உண்மையாக உணர்ந்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இப்போ நாம் கடந்து செல்லும்படியாக ஒரு பாடலை பாடலாம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஒவ்வொரு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. வானத்திலே துணரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே துணரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, மன்னாடனா உம் நாமம் வாழ்வென்று தொழுகிறேனையா. மன்னாடனா உம் நாமம் வாழ்வென்று தொழுகிறேனையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செல்விடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. தாயானவளே தன் பாதத்தை மறந்தால் தாயானவளே தன் பாதத்தை மறந்தால் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனே போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ
ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஒவ்வொரு நிமிடமும் நீயாக போகாதையா, என்னை பெறவாழ மாறுதையா. ஒவ்வொரு நிமிடமும் நீயாக போகாதையா, என்னை பெறவாழ மாறுதையா. ஒரு விசையாக தேவ பிரசன்னத்தை நமக்கு இந்த நாள்ல இந்த சாயங்கால வேளையில கொடுக்கும்படியாக நம்மத்தில் அவர் வந்திருக்கிறாரு. அவர் நம்மளை சும்மா கூப்பிடலங்க, நம்மளை நீதிமான்களாக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. பாவிகளா இருந்தோம் நம்மளை அவர் நீதிமான்களாக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் சும்மா வரலைங்க, நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வந்திருக்கிறாரு. ஆண்டவர் இனிமே யாருக்கு எதுவும் செய்ய போறதில்ல, எல்லாமே ஏற்கனவே நமக்கு செய்தாயிற்று. நாம் அதை சுதந்திரித்து கொள்ளணும். இப்போ நாம் அதை உணரணும். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவாதி தேவன் என் கூட இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம்னா என்னன்னா அதுதான், அவர் என் கூட இருக்கிறாரு, எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வாரு அப்படிங்கிற உணர்வுக்குள்ள நான் வரணும். உண்மையா அந்த உணர்வுக்குள்ள இருக்கிறவங்க உண்மையா அவரை ஆராதிக்க முடியும். அப்படி உணர்வு இல்லாம விழுந்து விழுந்து போறவங்களால என்ன செய்ய முடியும்னா உண்மையா ஆராதிக்க முடியாது. ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அதனாலதான் அந்த ஆராதனையை நம்மளால முழுமையா செய்ய முடியாம போகுது. நிறைய பேரால 100க்கு 100 ஆராதிக்க முடியாது. ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட புதிதான நாட்கள்ல, அதாவது நான் அப்பதான் சர்ச்சுனா என்னன்னே பார்த்துருக்கேன். அப்போ அந்த நாட்கள்ல ஒரு விதமா நான் ஆராதிச்சிருக்கேன். அடுத்தது சர்ச்சுனா என்ன, ஜபம்னா என்ன, ஆராதனைனா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிறோன்னு, அப்புறம் என்ன, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தானே. அந்த ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் போய் ஆலயத்தில் போய் ஆராதிக்கும் போது அது ஒரு விதமாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு குழப்பம், அந்த குழப்பத்து நடுவில் போய் நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்களேன், அது ஒரு விதமாக இருக்கும். இது எல்லாம் ஏன் மாறி மாறி இருக்கு? எல்லாம் ஒரே ஆராதனை தான், ஏன் இவ்வளோ மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே காரணம் என்ன? நம்முடைய இருதயம். அப்போ ஆண்டவர் நம்முடைய முகங்களை எல்லாம் இருதயத்தை பார்க்கிறாரு. இன்னைக்கு நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன்னா நான் என்ன இருதயத்தோட வந்திருக்கிறேன்? அவருடைய பிரசன்னம் என்னை நிரப்பணும். அவருடைய பிரசன்னத்துல நான் இன்றைக்கு முழுவதுமாக நிரப்பப்பட்டு அவருடைய பிரசன்னத்துல நான் வாழணும் அப்படிங்கிற வாஞ்சியோட வருகிறவர்களுக்கு அது கிடைக்கும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர்கிட்ட இந்த பதில் வேணும் அப்படின்னு வைராக்கியமா நிக்கிறவங்களுக்கு பதில் கிடைக்கும். எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனா இப்ப நான் கடைசியா ஆண்டவர்கிட்ட போய் கேட்க போறேன், கொடுப்பாரா தெரியல பார்க்கலாம் அப்படின்னா, அப்படியாதான் நம்முடைய பதிலும் இருக்கும். கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாதுங்கிற மாதிரிதான் நம்முடைய பதிலும் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், குழப்பத்தோடு அல்ல, போராட்டத்தோடு அல்ல, உற்சாகத்தோட சமாதானத்தோட கர்த்தரை ஆராதிக்கணும்.
பரிசுத்த அலங்காரம். பரிசுத்த அலங்காரம்னா என்னது? பரிசுத்த அலங்காரம் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பரிசுத்தம், பாவம் பண்ணக்கூடாது, அதானே? அதுல என்ன அலங்காரம்? நம்ம பரிசுத்தமா தான் இருக்கோம் இல்லையா? பரிசுத்தமா இல்லாம தேவ சமூகத்துக்குள்ள நம்ம நிக்க முடியாது. வேணா உள்ள உட்காரலாம், ஆனா நமக்குள்ள அந்த தேவ பிரசன்னம் உணரவே முடியாது. அப்ப எனக்குள்ள தேவ பிரசன்னம் வரலன்னா எனக்குள்ள என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. அப்ப நான் பரிசுத்தத்தோட இங்க இருக்கிறேன் அப்படின்னா அந்த பரிசுத்தத்தினுடைய ஒரு அலங்கரிப்பு வெளியே தெரியணும். அந்த அலங்கரிப்பு என்னது? ஒரு குழப்பம் இல்லாம, அதை இதை யோசிக்காம, நேரத்தை வீணாக்காம, வேடிக்கை பார்க்காம, கர்த்தருடைய சமூகத்துல உண்மையா இருதயத்தை ஊற்றி ஆராதிக்கிறது. அது ஒரு அழகு, அது ஒரு பியூட்டி. அந்த அழகோட கூட இன்னைக்கு நம்ம கர்த்தரை தொழுது ஆராதிக்க போறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அவர் நம்மை பலவானாய் மாற்றி இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லலாம், பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர்,
மத்தியிலே வாசம் செய்கிற தூயாதி தூயரவர், எங்கே துதி இருக்கிறதோ, எங்கே இருவர் மூவர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்றவர் நம்ம மத்தியில் இன்றைக்கு இருக்கிறாரு. நம்ம பயப்படும் போதெல்லாம் அவர் சொல்றாரு, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்றாரு. அவ்வளவு தைரியத்தை கொடுக்குற ஆண்டவர் நம்மளோட இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை கைவிடலை, நான் உன்னை விட்டு விலகலை, நீ பயந்து இந்த இடத்துல நீ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு பயந்து தேவ சமூகத்தில் இன்னைக்கு பயத்தோடு கூட வந்திருக்கிறவங்கள பார்த்து அவர் சொல்றாரு, நான் ஆராதனைக்காக ஆயத்தப்படும் பொழுதே அவர் சொன்னாரு, அநேக பயப்படுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா அந்த பயம் நமக்கு வருது? பயப்படுகிறவர்களுக்காக ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. பிசாசு ஒரு மனுஷனை அநேக விதமான வஞ்சகத்துக்குள்ள கொண்டு வருவான். அநேக விதமான இழுப்புகள் இருக்கும். அவனதை அநேக காரியங்களில் ஏமாற்றி இழுத்துட்டு போவான். அதில் ஒரு காரியம் பயம். அந்த பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சிருப்பாரு, அதெல்லாம் மறந்துடுவோம். அந்த பயம் ஃபுல்லாக ஆளுகை செஞ்சிடும். அந்த பயம் நம்மளை மொத்தமாக எல்லாத்தையும் மறக்கடிச்சு ஆண்டவர்கிட்ட நம்மளை விளக்கிடும். பயப்படுகிறவங்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒரே பங்கு தான். அதனால தான் பயத்தின் ஆவி அவன் கொண்டு வந்து போடுறான். இன்றைக்கு முதலாவது நமக்கு விடுதலை எதுலேருந்து கிடைக்கும்னா பயத்திலிருந்து. நம்ம எதுக்கு வேணால் பயந்துருக்கலாம். அநேகருக்கு அநேக விதமான பயம் இருக்கும். சில பேருக்கு எதிர்கால திட்டத்திற்குரிய பயம் இருக்கும். சில பேருக்கு தங்களுடைய பிள்ளைகளை குறித்த பயம் இருக்கும். சில பேருக்கு வேலையை குறித்ததான பயம் இருக்கும். சில பேருக்கு வீட்டை குறித்ததான பயம் இருக்கும். சில பேருக்கு கடன் பிரச்சனைக்கான பயம் இருக்கும். சில பேருக்கு வாழ்வாதாரமே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு. நான் சொல்கிறேங்க, எந்த நிலைமையில நம்ம வந்திருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்ற வல்ல தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. ஆமாம், அப்படி எது எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் பரவாயில்ல. நேற்றைய தினத்தில் வந்தவங்களுக்கு தெரியும், இங்கே வந்து பாஸ்டர் சொன்னார், தனக்கு கேன்சர் இருக்குன்னு 32 டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆச்சான். அதே கேன்சர் இருக்குன்னு பயந்து செத்து போனவங்கள நானே பார்த்துருக்கேன். ஆனால் 32 டெஸ்ட்டில் தனக்கு கேன்சர் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகியும் அவர் பயப்படலை. விசுவாசமாக போய் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ண உடனே அதே 32 டெஸ்ட்டில் கேன்சர் இல்லைன்னு வந்துருச்சான். அல்லேலூயா. ஆமாம், அந்த பயம் வந்து என்ன ஆகிடும்னா நம்ம பலத்தை எடுத்து போட்டுரும். நமக்கு பயத்தின் ஆவியே இல்லை, பலத்தின் ஆவி அவர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பயப்படுறதுக்காக ஒன்றும் நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சுக்கல. ஐயோ இந்த பிரச்சனையை கண்டு எனக்கு பயமாக இருக்குன்னா, நீ பயப்படுறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமே கிடையாது. நீ தைரியமாக இருக்கலாம், கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை அவர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அப்போது பயப்படுறவங்க மாத்திரம் இல்லை, எல்லாருமே ஒரு வார்த்தையை சொல்லணும். என்ன சொல்லணும்? எனக்கு பயமே இல்லை. என்ன சொல்லணும்? எனக்கு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு விளக்கம் இருக்கா சொல்லுங்களேன். நான் வேணா அது கூட சொல்கிறேன். ஒரு விளக்கமே கிடையாது. எனக்கு இதுக்கு மேலே பயமே கிடையாது. இதுக்கு மேலே நமக்கு பயம் வருமா? இவ்வளோ தூரம் நம்மளை நடத்திட்டார். எப்படித்தான் நம்ம வாழ்வோம்னு நினச்சோம், இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டார். இதுக்கு மேலே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவர் நடத்துவார். அப்போ இதை தான் நம்ம இப்போ சொல்லி பாட போகிறோம். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே
நான் பெற்ற சிறந்த கைமாறே அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் அதை நீர் செய்வேன் கேடலும் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறே அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் அதை நீர் செய்வேன் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் மகிமை நான் பெற்ற சிறந்த அஞ்சிட மாட்டேன் என்னுடன் இருப்பதனால் அதை நீர் செய்வேன் கேடலும் மகிமை நான் பெற்ற சிறந்த கைமாறே அஞ்சிட மாட்டேன் என்னுடன் இருப்பதனால் அதை நீர் செய்வேன் இரவுமாகி சுகுமாகி என் ஜீவனில் நானே இரவுமாகி சுகுமாகி என் ஜீவனில் நானே Bye.
அவர் நமக்கு ஆதரவா நம்ம பட்சத்துல இருக்கும்போது எதை குறிச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, ஒரு காரியம் எனக்கு இப்போ இந்த பாட்டு பாடும்போது ஞாபகம் வந்தனால உங்களுக்கு சொல்றேன். ஆராதனைக்கு நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. நம்ம நிறைய இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருப்போம். நிறைய இடத்துல நம்மளை அவமானப்படுத்தி இருப்பாங்க. நிறைய இடத்துல நம்ம செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருப்போம். நிறைய இடத்துல தண்டனை அனுபவிச்சிருப்போம். நிறைய இடத்துல வீணான பழி சொல்லுக்கு ஆளாயிருப்போம். அது மாதிரி நமக்கு நிறைய அனுபவம் இருக்கும். நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். அதை அதை நினச்சி நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். ஐயோ நான் செய்யலையேன்ட்டு. இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இன்னும் நமக்கு கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்னா, நான் நல்லா தானே சர்ச்சுக்கு போகிறேன், நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா தானே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நமக்கு ஒரு அங்கலாய்ப்பு கூட இருக்கும். ஆனால் ஒரு காரியம் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்படி அவமானப்பட்டு எல்லாரும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நாம் அதை மறந்துடுவோம் ஒரு காலம் வந்த பிறகு. ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, கர்த்தர் அவங்கள பார்த்துக்கிட்டோம். எனக்கு அதனால கசப்போ வைராக்கியமோ வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் அவங்கள மன்னிச்சிட்டேன். நான் அந்த காரியத்தை நான் பெருசாக எடுக்கலை. நான் அவங்கள மன்னிச்சிட்டேன். நான் அவங்கள விட்டுட்டேன். போயிட்டு அப்படின்னு விட்டுட்டேன். அவங்க பண்ணது அவங்க கத்தராச்சு அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. நம்ம கூட விட்டுருப்போம். ஆனால் ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. எந்த இடத்துல நான் தலை குனியப்பட்டேனோ, எந்த இடத்துல எனக்கு அவமானம் வந்துச்சோ, எந்த இடத்துல என் மேல வீண் பழி சுமத்துனாங்களோ, அதே இடத்துல என் தலையை நிமிரச் செய்வார். ஆமா, இன்னைக்கு நான் இங்க அவமானப்படுத்தப்படுறேன்னா அதே இடத்துல என் தலை நிமிர்த்தப்படும். அல்லேலூயா. இங்க நான் அவமானப்படுத்தப்பட்டுட்டேன், அமெரிக்கால போய் பெரிய ஆள் அவன் எல்லாம் கிடையவே கிடையாது. எந்த இடத்துல என் தலை குனியப்பட்டுச்சோ, எந்த இடத்துல நான் அவமானப்படுத்தப்பட்டேனோ, எந்த இடத்துல நான் தள்ளப்பட்டேனோ, அதே இடத்துல என் தலையை நிமிர்த்துகிற தேவன். நமக்கு தெரியாது, நம்ம மறந்துருப்போம். இன்னும் ஏன் ஆண்டவர் என்ன இங்க வச்சிருக்காரு, இன்னும் ஏன் நான் இங்க இருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த சூழ்நிலை இருக்கும். இன்னும் ஏன் ஆண்டவரே நான் இங்கேயே இருந்து இவ்வளோ அவமானப்பட்டு, நான் ஒரு சில இடங்கள்ல இருக்கும்போது யோசிப்பேன், இன்னும் நான் எவ்வளோதான் கஷ்டப்படணும், நான் இன்னும் எவ்வளோதான் அவமானப்படுத்தப்படணும்னு நான் இங்கேயே இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பதிலுமே வராது. கேட்டு பார்த்துட்டு சரி விட்டுறலாம், இதை பற்றி இனிமேல் நம்ம கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் போயிடுவோம். அடுத்த விஷயத்துக்கு நம்ம போய் ஆண்டருக்காக நம்ம ஓடுற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அங்கே அவர் ஏன் வச்சிருக்காருன்னு அப்போ பதில் வராது. ஒரு நாள் வரும். அந்த நாளில் எங்கே யார் முன்னாடி எப்படி தலை குனியப்பட்டனோ அங்கே அவங்க முன்னாடி என் தலை உயர்த்தப்படும். அல்லேலூயா. அதாங்க நம்ம ஆண்டவர். அதுதான் நம்ம ஆண்டவர். நம்ம பிள்ளைக்கு கூட ஏதாவது ஒரு இடத்துல அசிங்கம் நடந்துருச்சு, அவமானம் நடந்துருச்சுன்னா அந்த இடத்துக்கு போகாமல் பார்த்துப்போம். அங்கே மட்டும் அவளை அனுப்பாத, அங்கே மட்டும் அவள் போகக்கூடாது, அங்கே மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நம்ம விலக்கி வைப்போம். ஆனால் ஆண்டவர் விளக்க மாட்டார். அதே இடத்துல உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், வேற யாரை பற்றியும் பேசலை. நல்ல விதமாக தான் சொல்கிறேன். எந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டோமோ அந்த இடத்துல நான் வெக்கப்பட்ட தேசத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கின வசனமெல்லாம் போடுறாரு பிரதர். அதுதான் இந்த எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை உயர்த்துகிற தேவன். ஒரு இடத்துல சம்மந்தம் இல்லாம நமக்கு எதிர்ப்பான ஆட்கள் இருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். இவங்க முன்னாடிலாம் என்னை அசிங்கப்படுத்துறீர ஆண்டவரே, இவங்கெல்லாம் ஒரு அப்பிரயோஜனமா, அதாவது அப்பிரயோஜனம் நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இவங்க என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது, முகாந்திரம் இல்லாமல் என்ன அசிங்கப்படுத்துறாங்களே எல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த எதிரி முன்னாடி தான் நம்மளை நிரம்பி வழிய செய்வார். அந்த எதிரி முன்னாடி தான் நம்மளை நிரம்பி வழிய செய்வார். இந்த பாட்டை பாடும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், சில வேளையில் சில கேள்விக்கு பதில் வராது, சில சூழ்நிலையை டக்குன்னு மாற்றவே மாட்டார். நம்ம ஏன் தான் போகிறோமோ ஏன் தான் வரமோன்னு நினைப்போம். ஆனால் அங்கே நமக்கு ஒரு உயர்வை வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அவமானப்பட்ட இடத்துலையே நம்மளை அடையாளப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா.
நான் ஒரு அவமானமாக வேணா நான் பிறந்திருக்கலாம், நான் ஒரு அவமானமாக வேணா சில இடங்கள்ல நான் அவமதிக்கப்பட்டு நின்றுருக்கலாம். ஆனால் என்னை அப்படியேலாம் என் ஆண்டவர் விட்டுற மாட்டார். அடையாளப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய அடையாளங்களாக இருக்கிறோம், அற்புதங்களாக இருக்கிறோம். அவர் அடையாளங்களும் அற்புதமெல்லாம் இருக்கிற நாம ஒரு நாளும் பலவீனராக இருக்கக்கூடாது, சோர்ந்து போனவர்களாக இருக்கக்கூடாது, வியாதியஸ்தர்களாக இருக்கக்கூடாது. நமக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறாரு. நம்ம அப்படியெல்லாம் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில், அப்பா இன்றைக்கு நாங்கள் இந்த விடுதலை கூட்டத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் பலவான் நீங்கள் தான் ராஜா, எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீங்கள் தான் ராஜா. எங்களை பலவானாய் மாற்றி இருக்கிறீங்க, எங்களுக்கு வேண்டிய பலனெல்லாம் கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. ஆனாலும் கூட நாங்கள் பலவீனம்னு சொல்லி அநேக காரியங்களில் எங்களை நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம். இந்த வேளையில் ராஜா எங்களுக்கு ஆவியில் பலவீனம் இருந்தாலும் மாமிசத்தில் பலவீனம் இருந்தாலும் எடுத்து போடுங்கன்னு உண்மையாக கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் பலனை கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. அவரை பார்த்து நம்ம கேட்கலாம், இன்னைக்கு உம்முடைய ரத்தம் எங்கள் மேலே இருக்குதுங்கிறத நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உம்முடைய ரத்தம் எங்கள் மேலே இருக்குது அப்படின்னு. ஆண்டருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட யாருக்குமே எந்த பலவீனமும் கிடையாது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த காரியத்தை ஆண்டவர் அது பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், அங்கே ஒருத்தருமே வியாதியஸ்தர்கள் கிடையாது, பலவீனர் கிடையாது. அப்போ இன்றைக்கு நாமளும் அப்படிதான் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நம்மையும் ஆண்டவர் அங்கீகரித்து இருக்கிறாரு. ஒரு பலவீனமோ ஒரு சுகவீனமோ இனி நமக்குள்ள வராது. இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தை உண்மையா இருதயத்தில் வாங்கி இன்னைக்கு இன்னையிலேருந்து எனக்கு பலவீனன்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ஒரு உத்தரவாதத்தை கூட ஒரு பாடலை பாடலாம். சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. Hey
தேவாதி தேவனே. ஓ ரப ஷப ரத ரக்கபாலா. ஓ இஸ்ரவேலில் பலவீனம் ஒருவரும் இல்லை. ஓ ரக்கபாலா தூரக்கபா பாபா. ஓ ஷெகே வேலே தூரக்கபா பாபா. ஓ ரெபே ஷெகே வேலே தூரி அந்த ரக்கபா. அப்பா எங்களுடைய அடி முதல் ராஜா முனிவரை எங்களை நீங்க தொட்டு ராஜா சுகப்படுத்திட்டீங்க ஆண்டவரே. இனி எங்களுக்குள்ள பலவீனம் கிடையாது ராஜா. பலவீனம் எல்லாம் பலவான் என்று சொல்லத்தக்கதாக எங்களுக்கு சுகத்தையும் வெள்ளத்தையும் ராஜா கொடுத்து ராஜா எங்களை இன்றைக்கு அப்பாவுடைய வல்லமையினால நிறைத்தினேன். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இனி எங்களுக்கு பலவீனம் கிடையாது ராஜா, எங்களுக்கு சோர்வு கிடையாது தகப்பனே. அப்பா எங்களுக்கு வியாதி கிடையாதுப்பா. அப்பா ஒருவரை நாங்கள் வியாதிப்பட்டு போக போறது இல்லை ஆண்டவரே. ஓ ரபா ஷகபாலா துராபா. ஓ ரெபே ஷெகேபேலே துராபா. நான் உன்னை வியாதி விட்டு விளக்குவேன் என்று சொன்ன தேவன் எந்த வியாதியும் எந்த வாதையும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை அப்பா காத்து நடத்தி வருகிற எங்கள் தேவாதி தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்க முழு பலத்தோடு கூட ராஜா இன்றைக்கு உம்மை ஆராதிக்கும்படியாக அப்பா உம்முடைய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கொடுத்த அந்த சுகத்தை ராஜா அப்பா கத்தாவே இன்றைக்கு ராஜா உம்முடைய தழும்புகளினால நாங்கள் சுகமானோம் என்ற வேத வசனத்தின்படி ராஜா எங்களை சுகப்படுத்தி இருக்கிறீங்க. இதுவரைக்கும் எங்களுக்கு இருந்த போராட்டம், இதுவரைக்கும் எங்களுக்கு இருந்த பலவீனம், இதுவரைக்கும் எங்களுக்கு இருந்த ராஜா எந்தவித பாரம்பரிய ரோகங்கள் ஒன்றும் எங்களை பின்தொடராதபடிக்கு ராஜா அப்பா எங்க அம்மாவுக்கு சுகர் இருந்தது எனக்கு சுகர் வரும், எங்க அப்பாவுக்கு பிபி இருந்தது எனக்கு பிபி வரும் அப்படின்னு பயப்படுற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இது வரைக்கும் உன்னை பின்தொடர்ந்த எதுவும் உனக்கு வராது. இது வரைக்கும் உன் பாரம்பரியமாக உனக்கு பின்னால பின்தொடர்ந்து வந்த எல்லா விதமான பலவீனத்தின் காரியங்களும் எல்லா விதமான பாரம்பரிய கட்டுகளும் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால இந்த வேளையில கட்டவிழ்க்கப்பட்டு நீ விடுவிக்கப்பட்டுட்ட, நீ விடுவிக்கப்பட்டுட்ட. உன் விடுதலை நாயகன் உனக்கு விடுதலை கொடுத்தாச்சு. ஓ ரெபே ஷெகே வேலே துராக்கா பாபா. ஓ ஷெகே வேலே துராக்கா பாபா. ஓ ரெபே ஷெகே வேலே துரா பாபா. இன்றைக்கு பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகம் இந்த பலனை ஒரு நாள் நம்ம இழந்து போகாதபடிக்கு தேவ வல்லமை இன்னும் பலமாய் வெளிப்படத்தக்கதாக அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. ராஜா நீ ராஜா உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் எந்த இடத்துலையும் தோற்று போகக்கூடாது ராஜா, எந்த இடத்துலையும் நாங்கள் தோற்று போகக்கூடாது ராஜா. அப்பா கர்த்தாவே எங்களுடைய திட்டம் அல்ல ராஜா, உம்முடைய அந்த பெரிய திட்டத்துக்குள்ள நாங்கள் எங்களை இணைக்கிறோம். எங்களுடைய அந்த சின்ன திட்டம் அல்ல தகப்பனே, எங்களுடைய தீர்மானம் அல்ல ராஜா, உம்முடைய திட்டமும் தீர்மானமும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அப்பா கர்த்தாவே உங்களை பாடுறதுனால மாத்திரம்தான் ராஜா அப்பா நாங்கள் குறைவில்லாமல் இருக்கிறோம். உங்களை புகழ்ந்து பாடுறதுனால தான் நாங்கள் தோல்வியை சந்திக்காமல் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தோற்று போகணும்னு ஒவ்வொரு முறையும் சத்துரு எங்களை அப்பா கர்த்தாவே பின்னங்கால பிடித்து இழுக்கிற வேளையில் எங்கள் கரங்களை பிடித்து உயர்த்துகிற எங்கள் கண்மலையாகிய கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவதற்கு நீர் வல்லவர் என்பதை ராஜா இதோ இந்த ஆராதனை வேளையில் எங்களிடத்துல நீங்க வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துங்கப்பா, தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.